கைஸ் வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எல்லாருக்கும் பிக்கஸ்ட்டு தேங்க்யூ. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக 5K அடிச்சாச்சு. நேற்று நைட்டே நான் பார்க்கும்போது நான் நைட்டு தூங்கும்போது 12 மணி கரெக்டாக 12 மணி மேலே ஆயிடுச்சு. 12:10 கிட்ட தான் நான் தூங்குவேன். நேற்று சரியாக காசெல்லாம் லைட்டாக இருந்ததுனால மாத்திரை போட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் வச்சு அலப்பறை பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பார்த்து சொன்னாங்க, என்னடா இன்னும் 100 பேர் வராண்டது இருக்கேன்டா இப்போ இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. நான் சரி சொன்னால் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காதில் வாங்கலை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா 5000 சப்ஸ்கிரைபர் மேலே கவுண்ட் அடிச்சு நவுத்துது. 5070 வந்துருச்சு கரெக்டாக. அப்போ தான் எங்கள் அம்மா நினச்சி நான் அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சுலாம் நான் காட்டியிருப்பேன் ஒரு வீடியோ. இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் தான், ஒரு வீடியோ வந்து 100K மேலே போயிருந்துச்சு, 150K போயிருச்சு. இப்போ அந்த வீடியோ அது பெரிய ஃபால் வந்து அந்த ஐயப்பருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் அருள் என்கிட்ட இருக்கா என்னன்னு தெரில எனக்கு. ஸோ அவர் போன வருஷம் இதே நேரத்தில் தான் நான் 1K அடித்தேன். இதே டேட்டான்னு தெரில ஞாபகம் இல்லை, ஆனால் டிசம்பரில் தான் அடித்தேன்னு நினைக்கிறேன். 1K அடித்தேன். இந்த வாட்டி 5Kவே அடிச்சிட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது 10Kலாம் வரணும் தான் ஒரு இது இருக்குது. ஸோ அடுத்து இந்த கார்த்திகை எண்டுக்குள்ளாடியும் நான் இன்னொரு டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறேன். மூஞ்சி பார்க்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரிய நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இதாக இருக்குது எனக்கு. ஏன்னா 5Kன்றது சும்மா இல்லை, எவ்வளோ பேர் யூடியூப்பில் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க. ஸோ அப்படி இருந்தும் என் வீடியோ பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நன்றிகள் பல. அதே மாதிரி இங்கே திண்டுக்கல் தாங்க நான் இப்போ சரியான மழை பெய்யுது. கொஞ்சம் நேரம் மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் வெயில் எடுது. என்னான்னு எனக்கு புரியலை. ரொம்ப அடித்தா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது, பேஞ்சா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னான்னு தான் தெரில. 1 மணி நேரம் மழை 1 மணி நேரம் வெயிலுன்னு இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? நீங்கள் எந்த ஊர்? உங்கள் மலையில் வாய் வேற கொளருது. உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது, வெயிலா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைங்க நாளில் போட்டீங்க. இதே மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் லைவ் போட்டால் யாருமே வர மாட்டேங்கிறீங்க. அதுக்காண்டி தான் லைவ் கூட இப்போ நான் போடாமல் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்சால் லைவ் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைங்க நாளில் போட்டீங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.